ஆவியானவர் அநேக காரியங்கள் நமக்கு வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வேத வசனங்களின் மூலமாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த நாட்களில் வந்து ஆண்டவர் கிரியை செய்து கொண்டது. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தை மிகவும் உள்ளது, ஜீவன் உள்ளது மட்டுமல்ல மிகவும் வல்லமை உள்ளது. அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வார்த்தை நம்ம கொண்டு என்ன செய்யும்? நம்மளை அடிக்காது. நம்மளை கொண்டு அந்த வார்த்தை என்ன செய்யும்? வெளிப்படும், கிரியை செய்யும். அப்ப நம்மளை கண்டு மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவனை மகிமைப்படுத்துவாங்க. தேவனுக்கு மேல ஒரு பயம் என்ன செய்யும்? தேவனுடைய வார்த்தைக்கு மேல என்ன செய்யும்? நடுக்கம் உண்டாகும், பயம் உண்டாகும். பழைய நியாயப்பிரமாணத்தின் காலத்துல தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்தாங்க? ஜனங்கள் என்ன செய்தாங்க? நடுங்கினாங்க, பயப்பட்டாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து நம்முடைய வேதத்துல இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை நீங்க வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் கிறிஸ்து. அருமையான ஒரு வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? முதலாவது ஜெயம் ஒன்று வேணும். ஜெயம் இல்லைன்னு சொன்னா உலகத்துல என்ன செய்ய முடியாது? தேவனுக்காக நம்மளோட காரியங்களை நாம என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. உலகத்திலேயுமே அநேக காரியங்கள் ஜெயத்திற்காக, வெற்றிக்காக என்ன செய்யறாங்க? போராடிதான் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். ஆனா ஜெயம்ங்கிறது எப்படி? ஜெயம்ங்கிறது அது ஒரு போராட்டத்திலிருந்து நாம பெறுகிறது தான் என்னது ஜெயம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம போகும்போதும் சில இதுகளை வந்து நம்ம ரொம்ப எளிதா தாண்டி என்ன செய்யலாம், சில நேரம் வந்துடலாம். கடைசியில் நம்ம எங்க போய் நிற்க வேண்டியிருக்கும்? சாத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சாத்தான் வந்து நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்கும். அவன் வந்து ரொம்ப தந்திரம் உள்ளவன் மட்டுமில்ல, அவன் வந்து என்ன செய்வான்? ரொம்ப வல்லமை உள்ள ஒருவன் தான் யாரு? சாத்தான். சாத்தானுக்கும் அநேக வல்லமைகள் வந்து வேதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து நம்ம வந்து தேவன் வந்து நம்முடைய பட்சத்தில் இருந்து நமக்கு என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானோட போராடி அவனை என்ன செஞ்சுட்டார்? அவனை ஜெயித்துட்டார், அவனை வந்து மேற்கொண்டார். இப்போ அதே அனுபவத்தை நாம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு நேரடியா போராட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இல்லை, கிடையாது. ஏன்னா அவனை என்ன செய்தாச்சு? அவரை மேற்கொண்டாச்சு, அவனை ஜெயித்தாச்சு. அவனுடைய தலையை ஆண்டவர் என்ன செய்தாரா? நசுக்கிட்டாரா. இப்ப நாம என்ன செய்யணும்? அதே பாதையில் நாம கடந்து போகணும். நாம கடந்து போகும்போது இப்ப நமக்கும் அங்க என்ன செய்வான்? சாத்தான் வந்து என்ன செய்வான்? நமக்கு அங்க நிற்பான். ஏன்னு சொன்னா வேதத்துல சொல்லக்கூடிய சாத்தானுடைய தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரா. ஆனா கடைசி காலத்துல வந்து நட்சத்திரங்களுக்கு போற பிரகாசிக்கிற அநேகரை அவன் தன்னுடைய வாலினால என்ன செய்தானா? வாலினால இழுத்து என்ன செய்தானா? கீழே தள்ளிட்டான். அப்ப தலையில எவ்வளவு அப்போ தலையில எவ்வளவு அவனுக்கு பலம் இருக்கும் பாருங்க. அவனுக்கு வால்லே வந்து என்ன செய்தான்? வால்லே அவ்வளவு பலம் இருக்கு. நட்சத்திரங்களை போற பிரகாசிக்கிற ரொம்ப மேன்மையானவங்களெல்லாம் வாழ்நாள் என்ன செஞ்சிட்டானா? அவன் எடுத்து பூமியில என்ன செஞ்சிட்டானா? கீழே போட்டானா. நிதிஜீவனுக்குள்ள சோதரிக்க விடாதபடி அவங்களை என்ன செஞ்சிட்டானா? அவனை தடுத்து போட்டான். நம்ம ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கிறானா நம்ம நிலைமைலாம் என்ன ஆகும்? நம்ம வந்து என்ன செய்ய முடியாது? அவனை மேற்கொள்ள முடியாது. மரணத்தை வந்து யாராலையும் மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பூமிக்கு வந்து அவனை மேற்கொள்ளுகிறதற்கு என்ன செய்தார்? அவனை மேற்கொண்டு நமக்கு அந்த அடிச்சுவடுகள் என்ன செய்தார்? அவனை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அவனை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்தார்? நமக்கு வந்து கற்றுருந்தார். இப்ப நீங்க முதலாவது அந்த 1:15 அதிகாரம் நீங்க முதலாவது வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தெரியப்படுத்துகிறேன். இப்ப வந்து அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். எதுல நிலைத்திருக்கிறீர்கள்? சுவிசேஷத்துல. சுவிசேஷத்தை யாருக்காக ஒரு சுவிசேஷத்தை என்ன செய்திருக்கிறார்? அவங்களுக்கு அறிவித்திருக்கிறார். சுவிசேஷங்கிறது என்னது? தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான் என்னது? சுவிசேஷம். நீங்கள் உலகம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பரிசுத்த ஆவி நாமத்தினால அவருக்கு என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்? இதான் சுவிசேஷம். இதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? சீசர்களை தெரிந்து கொண்டு அனுப்பினார். நீங்க புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்துங்க, வியாதி உள்ளவர்களை என்ன செய்யுங்க? நீங்க குணமாக்குங்க. அதுக்கு சொன்னாரு
நீங்க வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை மனம் திரும்பி அவருடைய வழிகளை நடக்கிறதுக்கு என்ன செய்யுங்க. இப்படி இதான் வந்து என்ன செய்யுது சுவிசேஷம். இதே சுவிசேஷத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார், பிரஜாதிகள் மத்தியில் என்ன செய்தார், பிரசங்கித்து அந்த சுவிசேஷத்தை அவங்க என்ன செய்யிருக்கிறாங்களா, அவங்க ஏற்றுக்கொண்டு அதில் என்ன செய்யிருக்கிறாங்க, அதை நிலைத்திருக்கிறீர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டு அந்த இதுல என்ன செய்றீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த சுவிசேஷத்துல நீங்க நிலைச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கு 2வது வசனம் சொல்றா, நீங்க அதை என்ன செய்யணுமா, அதை கை கொண்டிருந்தால் என்ன செய்வீங்க. இப்ப நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்யறோம், கேட்கிறோம், அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறோம், நிலைத்திருக்கிறோம். இப்ப பாருங்க, நமக்கு வந்து அநேகர் வந்து சிலர் வந்து புதுசா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க. சிலர் அப்படி இல்லை, அடிப்படையாகவே சில அடிப்படை உபதேசங்கள்ல இருந்து அவங்க என்ன செய்யிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இப்ப நம்ம பெந்தெகோஸ்து அனுபவத்துல இருந்து தான் என்ன செய்யிருக்கோம், நம்ம வந்திருக்கோம். நமக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே நமக்கு என்ன செய்யும், அந்த அடிப்படையை நமக்கு என்ன செய்யும், நமக்கு தெரியும். அதுல தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். நம்ம அதை விட்டு என்ன செய்ய மாட்டோம், விலைக்கு போக மாட்டோம். அதை விட்டு வேற யாராவது உபதேசம் நீங்க அங்க போங்க இங்க போங்க, நீங்க அதுல வந்து இது பண்ணா நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். நம்ம அதுல என்ன செய்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். அப்ப முதலாவது சுவிசேஷத்தை கேட்டு அதுல என்ன செய்யணும், நம்ம நிலைத்திருக்கணும். அப்ப நம்ம நிலைத்திருந்தா மட்டும்தான் நமக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம போக முடியும். அதுல நிலைத்திருக்கிறோம்னா நாம வந்து என்ன செய்வோம், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், நீங்க வந்து என்ன செய்யறீங்க, நிலைத்திருக்கீங்க. இப்போ நீங்க அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யணும், நீங்க கை கொள்ளணும். நீங்க கை கொண்டால் என்ன செய்வீங்க, கை கொண்டால் நீங்க என்ன செய்யுங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி நீங்க வந்து கை கொள்ளாவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் என்ன செய்யும், இப்ப விசுவாசம் இருக்கு. எப்படி இருக்கு விசுவாசம், நமக்கு ஆண்டவர் இதை செய்வார், இந்த காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும், வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான். இப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம வந்து என்ன செய்யிருக்கிறோம், நாம பெற்றிருக்கிறோம். நம்ம வாசித்த வாக்குத்தத்தம், புது வருஷத்துல நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனம் எடுக்கிறோம். எடுத்த அந்த வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை நாம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். இது இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், நாம நடக்கணும். இந்த வருடம் முழுசும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், அதை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த நம்ம விசுவாசித்தாலும் நாம வந்து தேவனுடைய கற்பனைகள் நாம கை கொண்டா மாத்திரம் அது நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்படியே அந்த வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிரும். அப்ப அநேக வாக்குத்தத்த வசனங்களை நாம வைத்திருந்தாலும், நம்ம ஜெபம் பண்ணாலும், நாம தேவனுடைய கற்பனைகளை நாம கை கொள்ளாவிட்டால் நம்ம என்ன செய்யும், நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும், விருதாவாயிரும். இப்ப அநேகர் அப்படிதான் வந்து என்ன செய்யறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அநேகர் விசுவாசித்து அவங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடைபெறலன்னு அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை குறை சொல்றாங்க. என்னையா அவங்க ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் சொல்லி இருக்கு, நாங்களும் அதை விசுவாசித்தான் நாங்க என்ன செய்யறோம், நாங்க இருக்கோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யல, அது நடக்கல. ஏன் நடக்கலன்னு சொல்லி இதுல வந்து அழகா நமக்கு என்ன செய்தார், அந்த கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் போது, கொரிந்து அது ஒரு பெரிய சபை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிச்சு தேவனுடைய வார்த்தையில வசனத்துல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சபை தான். அந்த சபைக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கடைசியில் அவர் எழுதும் போது அவர் அப்படி எழுதுகிறார். எப்படின்னா, நீங்க வந்து அந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்க, அதுல நீங்க நிலைச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து அதை கை கொள்ளாவிட்டால், நீங்க அதை கை கொண்டா மட்டும்தான் உங்க விசுவாசம் என்ன செய்யும், விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அப்படி நீங்க அதை கை கொள்ளாவிட்டால் உங்க விசுவாசம் என்ன செய்யுமா, விருதாவாயிருக்கும். அது என்ன செய்யும், வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ அந்த ஆண்டவருக்கு இவங்க வந்து சரியானபடி வேத வசனங்களை கை கொள்ளாததுனால சில தீமைகள் வரும்போது என்ன செய்யறாங்க, அவங்க தேவனை விட்டு என்ன செய்யறாங்க, விலகி போறாங்க. உடனே ஆண்டவர் மறுதலித்து என்ன செய்யறாங்க, ஆண்டவர் மறுதலிக்கிறாங்க. மறுதலிச்சு எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து போச்சு, நாங்க இது நினைக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நாங்க ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், இப்படி நடத்துவார், மேன்மை வைப்பார், இப்படிலாம் நிறைய வாக்குத்த வசனங்களை நாங்க என்ன செய்திருக்கோம், நம்ம சொன்னா இப்ப எங்களுடைய வாழ்க்கையில நடந்து போச்சு. இது இருந்தா ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா போகக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஆனா நாம அப்படி தூரமாய் நம்ம விலகி போகாமல் நம்ம இருக்க வேண்டுமானால், நம்ம அந்த ஆண்டோடைய வார்த்தையில வசனத்தில் நிலைத்து கை கொண்டால் தீமைகள் ஒன்று நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்படி வந்தாலும் அதை ஆண்டவர் என்ன செய்வாராம், நன்மையாக என்ன செய்வார், மாறப்படுவார். இதுல அந்த சப்ஜெக்ட்ல இதுல வந்து நிறைய அந்த 15 அதிகாரத்துல ஏராளமான வசனங்கள் இருக்கு.
இதை நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்தா நமக்கு வந்து அநேக சத்தியங்கள் உண்டு. அதனால நான் சொல்ல விரும்பல. ஆனா இதுல வந்து அவர் கடைசியில் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை அங்க என்ன செய்கிறார், அவர் கடைசியில வந்து வெளிப்படுத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு என்ன செய்ய உண்டு, ஜெயம் உண்டு. ஆனா இந்த ஜெயம் இல்லாவிட்டால் நம்ம நிறைய காரியங்களை வந்து நாம ஆவிக்குரிய நிறைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். அந்த வாக்குத்தத்தம் இருக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாத்துலயும் ஜெயம் கொடுப்பார். ஆனா நம்ம சில இடத்துல போய் என்ன செய்வோம், தோற்று போவோம். இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், யோசுவாவுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ போய் என்ன செய்வாய், ஆனா வந்து சுதந்திரத்துக்கு ஒருவனும் அவங்க முன்பாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னாரு. இப்போ என்ன செய்யறாங்க இவங்க வந்து நல்ல சாட்சி வருது, நல்ல செய்தி வருது. என்ன செய்தி வருது, நாம எல்லாரும் போக வேண்டாம், கொஞ்சம் பேர் போய் நம்ம ஆய்வுப்பட்டதை என்ன செய்யலாம், நாம முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த கொஞ்சம் ஜனங்களுக்கு முன்னாடி உங்களால என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஆய்வுப்பட்டம் என்ன செய்யறாங்க, இவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, போட்டாங்க, இவங்க தோற்று போனாங்க. இவங்க வந்து என்ன செய்யாங்க, ஜெயம் பெறல, ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியல. ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியலன்னு என்ன செய்யறாங்க, யோசுவா வராரு. யோசுவா வந்து என்ன செய்யறாரு, முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாரு. நாங்க என்ன செய்வோம், தோற்று போனோம், ஜெயம் இல்லாம போச்சு. இருந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப ஈஸியா என்ன செய்வாங்க, மேற்கொண்டுருவாங்க. நம்முடைய வாழ்க்கையில அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தோல்வி அடைந்து விட்டோம்னு சொன்னா ஈஸியா மற்றவங்க ஜனங்களை என்ன செய்வாங்க, நம்மள எழுத விட மாட்டாங்க. அனுபவத்தோடு நம்ம தாண்டி என்ன செய்ய விட மாட்டாங்க, நம்ம வந்து முன்னேற போக விட மாட்டாங்க. அதான் அந்த யோசுவா சொல்லுறாரு. இருந்து நாங்க என்ன செய்வோம், இப்ப இதெல்லாம் ஜனங்கள் கேள்விப்படுவாங்க, மற்ற ஜனங்கள் கேள்விப்படுவாங்க. கேள்விப்பட என்ன செய்யுங்க, பூமி மேல எங்களை இராதபடிக்கு என்ன செய்வாங்க, எங்களை அழித்து எங்களை நிர்மூலமாக்கி போடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறாரு. முதல் வாக்குத்தத்தம், நீ பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்வேன், இருக்கேன், நான் ஒன்னு விலக மாட்டேன், உனக்கு எல்லா காரியங்களையும் என்ன செய்வேன், நீ காரணம் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நல்ல வாக்குத்தத்தங்கள் தான் பெற்றவன் தான். எரிகோ முறியடிச்சாச்சு. ஒரு சின்ன பட்டணத்துக்கு முன்னாடி அவங்க நிற்க முடியல, தோற்று போனாங்க, ஜெயம் கொள்ளல. ஜெயம் கொள்ளலங்கும் போது அவங்க என்ன செய்றாங்க, சமூகத்துல போய் என்ன செய்றாங்க, விழுந்து ஆண்டவரே, நாங்க இப்ப எங்களுடைய பேர்லாம் என்ன செய்வோம், நாங்க அடுத்த ஸ்டெப் இன்னும் பெரிய பெரிய இடங்கள்லாம் தாண்டி போக இருக்கு. முதல் ஸ்டெப் எரிகோல வந்திருக்காங்க. ஆயி வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து அற்பமா தான் தெரிஞ்சு, அதுக்கு பின்னாடி ஏராளமான ராஜாக்கள்லாம் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. எங்களோட யுத்தம் பண்ணதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க 10 ராஜாக்கள் இருக்கிறாங்க. யாரோட யுத்தம் பண்ணதற்கு, யோசுவாவோட யுத்தம் பண்ணதற்கு 10 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்கதான் என்ன செய்வாங்க, எங்களை வந்து என்ன செய்வாங்க, எங்களை மேற்கொண்டு எங்களை வந்து பூமி மேல என்ன செய்வாங்க, எங்களை இல்லாமல் எங்களை அழித்து போடுவாங்கன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தை போய் விழுந்து கிடக்கிறார். விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலாம், நீங்க கீழ்ப்படியவில்லை. அப்போ ஒரு வார்த்தைக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு, ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத எவ்வளவு பெரிய தீமை பாருங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன செய்யுது, சாபத்திடாது உங்களுக்குள்ள இருக்கு. அதை நீங்க இதை விட்டு உங்களை விட்டு விளக்காத பட்சத்துல உங்களுக்குள்ள என்ன செய்யாது, ஜெயம் என்ன செய்யாது, ஜெயம் கிடைக்காது. அப்போ ஜெயம் நமக்கு கிடைக்கணும்னா நாமளும் ஆவிக்குரிய ஜனங்கள் தான், நாமளும் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அதன்படித்தான் நடக்கிறோம். ஆனா நமக்கு ஜெயம் கிடைக்கும் நம்ம விசுவாசித்தோம்னா நம்ம என்ன செய்வோம், ஏமாந்து போவோம். நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க, எனக்கு தீஜீவன் கிடைக்கும், பரவாயில்ல கிடைக்கும், நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, மனம் திரும்பின உடனே உங்களுக்கு நித்திய ஜீவனை உங்களுக்கு ரெக்கார்ட்ல என்ன செய்தாச்சு, ஆண்டவர் ஜீவ புத்தகத்துல உங்களுக்கு பேர் எழுதியாச்சு, நீங்க என்ன செய்யலாம், நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லுகிறாங்க. அப்படி விசுவாசித்தால் நீங்க என்ன செய்வீங்க, கெட்டு போவீர்கள். நீங்க அந்த நீங்க வந்து விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், நீங்க வந்து அதை கை கொள்ளாத பட்சத்துல உங்களுடைய விசுவாசம் என்ன இருக்கும், விருதாவா இருக்கும், வேஸ்டா. நீங்க உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கும், அது வேஸ்டா தான் இருக்கும். நீங்க நம்பி இருப்பீங்க ஆண்டவர் அதை செய்வார், கண்டிப்பா இந்த வாழ்க்கை நடக்கும், நடைபெறாம என்ன செய்யும், போய்விடும். அதே போலதான் நிறைய பேர் நீங்க என்ன செய்யறாங்க, நிறைய தவறான உபதேசத்தில் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் வார்த்தைகளை கை கொள்ள மாட்டாங்க, ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டாங்க. மனம் திரும்பினா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும். சிலருடைய சில போதகர்கள் இருக்காங்க, அவங்க சில காரியங்களை சொல்றாங்க, இதை மட்டும் நீங்க என்ன செய்தா போதும், நீங்க கை கொண்டா போதும், உங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்யுச்சு, உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க சுதந்திரித்துக் கொள்ளலாம். சிலர் எங்களுடைய எங்களுடைய சபையில நீங்க ஐக்கியமானாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், பரலோக ராஜ்யம் கிடைச்சிடும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நாங்க தான் உண்மையான ஊழியத்தை செய்கிறோம், ஆண்டவருக்காக நாங்க ஊழியம் செய்கிறோம். நீங்க எங்களுடைய ஐக்கியத்தில் நீங்க சேர்ந்தாலே உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல கிடைக்கும். நிச்சயமா நீங்க அப்படி விசுவாசத்திலே நீங்க என்ன செய்வீங்க, ஏமாந்து போவீங்க. அதான் தெளிவா சொல்றேன். நீங்கள் வந்து
கற்பனைகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க, அதை நிலைத்திருக்கிறீங்க, சபையோட உபதேசத்துல நிலைத்திருக்கீங்க. நிலைத்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கை கொள்ளாவிட்டால் நீங்க வந்து ஆண்டவர் விசுவாசிக்கிறது விருதாவா என்ன செய்யணும்? நம்ம ஒரு நாள் அந்த விருதாவா என்ன செய்யக்கூடாது, போய் முடியக்கூடாது. நாம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நாம வந்து அதற்கு வந்து தகுதி உள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும்? நாம தகுதி உள்ளவர்களா மாறினது. அந்த சப்ஜெக்ட் சொன்ன பின்னாடி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம இடத்துல பாவம் இருக்குமானா, தேவனுக்கு விரோதமான அக்கிரமம் இருக்குமானா, என்னதான் வாக்குத்தத்தத்தை நாம பெற்றிருந்தாலும், என்னதான் தேவனுடைய ஜனங்களா இருந்தாலும், என்னதான் தேவன் நம்மோடு இருந்தாலும் ஜெயம் என்ன செய்யாது, கிடைக்காது. யோசுவாவோட ஆண்டவர் இருந்தார், ஆனா ஜெயம் என்ன செய்யல, ஜெயம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சாபம் என்ன செய்யுது, உள்ள இருக்கு. சாபத்திடாத உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு உடனே, அப்போ சாபத்திடாததுக்கு இருக்கு. ஆதாமுடைய என்ன செய்யாத, ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, உடனேயும் மறைக்க முடியாது. யோசுவாவுக்கு முன்னாடி மறைச்சிடலாம், இப்போ நிலத்துக்குள்ள பூமிக்குள்ள என்ன செய்யலாம், ரசிச்சு வச்சிடலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அதனால என் மகனே நீ என்ன செய், உண்மையை சொல்லு, நீ உண்மையை என்ன செய்யாத, நீ மறைக்காத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சொல்றேன், ஆமா உண்மைதான். நான் என்ன செய்ய, ஒரு பொற்பாலத்தையும் ஒரு சால்வை, பாபிலோனியா சால்வை, ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு நல்ல விலை இருந்த ஒரு சால்வையை நான் கண்டு என்ன செய்வேன், அதை வந்து நான் எடுத்து வச்சது கூட பிரச்சனை கிடையாது. அவன் சொன்னான், அது இச்சித்து எடுத்து வச்சான். அது அவனுக்கு தேவை கிடையாது. இச்சை வந்து அநேகருக்கு வந்து அந்த பொருள் தேவை இருக்காது, ஆனா இச்சை அது நமக்கு வேணும். அதை கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் இருக்காது. யோசுவா சொல்கிறார், நீ வந்து எங்களை கலங்க பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் ஒண்ணு என்ன செய்வார், இன்னைக்கு ஆண்டவர் ஒண்ணு கலங்க பண்ணுவார். நீ ஒருவனால நாங்க என்ன செய்வோம், கலங்கி போனோம். ஜனங்கள் எல்லாம் நாங்களாம் என்ன செய்வோம், கலங்கி போனோம். ஆண்டவர் ஒண்ணு கலங்க பண்ணுவார் சொல்லி அவர் வந்து என்ன செய்வாங்க, அவனை அழித்து போட்டாங்க. குடும்பமா அவன் கல்லெடுத்து கொண்டாருன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவங்க அந்த சாபம் வந்து அந்த மாறின உடனே என்ன ஆச்சு, திருப்பி தேவனுடைய அங்க ஜெயம் என்ன செய்யுச்சு, அவங்க வந்தாச்சு. திருப்பி அவங்க ஆயுதம் வந்து மேற்கொண்டாங்க. அநேக பட்டணங்கள் என்ன செய்றாங்க, அவங்க வந்து மேற்கொண்டாங்க. வெளிப்படுத்துற விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம். இதெல்லாம் பெரிய ஒவ்வொரு வசனமுமே பெரிய பெரிய பிரசங்கம் தான். நான் வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்ச வசனங்கள் தான். வசனங்களை மாத்திரம் நான் சொல்லிடுறேன், நீங்க அதெல்லாம் மனசுல வச்சு எழுதுங்க. அதை உங்க மனசுல பதிஞ்சிருந்தா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில் கிரீச்சியும் ஜெயத்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும். உங்களுடைய அந்த வெளிப்படுத்தல 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்கப்படும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. இப்ப இந்த வசனத்துல வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி மாத்தி சொல்லிடுவோம், எப்படி சொல்லிடுவோம், ஜெயம் கொள்ளாதவனுக்கு ஜீவ விருட்சம் என்ன செய்யாது, கிடைக்காது. இப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும் போட்டுருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஜெயம் கொள்ளாதவனுக்கு ஜீவ விருட்சம் கிடைக்காது. ஜீவ விருட்சத்தை பறிச்சு புசித்தா மட்டும்தான் அவன் நித்திய ஜீவகாலம் என்ன செய்ய முடியும், ஜீவிக்க முடியும். அவனுக்கு மரணம் என்ன செய்யாது, கிடையாது. ஜீவ விருட்சத்தை புசித்தா மட்டும்தான் அவனுக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. அப்ப ஜெயம் கொள்ளாதவனுக்கு என்ன கிடையாது, ஜீவ விருட்சத்தினுடைய கனி என்ன செய்யாது, கிடையாது. அப்போ மரணத்தை தான் என்ன செய்வான், சுதந்திரித்துக் கொள்வான். இப்போ அந்த அப்போஸ்தலனாகிய அந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது 7 விதமான சபைகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் இது 1வது சபைக்கு, அந்த 7 சபைகளுக்கும் அந்த கடைசியில அவர் அநேக காரியங்கள் சொல்லிட்டு அந்த கடைசியில அந்தந்த காரியங்கள் ஜெயத்தை பற்றி என்ன செய்கிறார், அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிங்க. ஜெயம் கொள்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, 2ஆம் மரணம். 2 விதமான மரணம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வேதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சரீர பிரகாரமான மரணம், இது எல்லாருக்கும் உள்ளது. இதுல என்ன செய்யும், நம்ம யாரும் தப்பி போக எல்லாரையும் ஒரு நாள் மரணம் என்ன செய்யும், ஒரு நாள் சந்திக்கும். இதை பற்றி பைபிள் வேத வசனம் பெரிய லெவலில் நமக்கு என்ன செய்யல, உலகத்தினுடைய மரணத்தை குறித்து பெருசா சொல்லல. ஆனா அந்த 2வது மரணங்கிறது நம்முடைய ஆத்மாவினுடைய, அது பயங்கரமானது, மிகவும் கொடுமையானது. அதான் சொல்லுது, ஜெயம் கொடுக்கிறவன் 2ஆம் மரணத்தினால சேதப்படுவார். இப்ப நாம அந்த ஜெயம், நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்ல அந்த 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் போது, நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நமக்கு ஜெயம் தருகிறார். ஆனா எதுலாம் நாம வந்து ஜெயம் பெற்றா நாம என்ன செய்ய முடியும், அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இதுல வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு, ஜெயம் கொடுக்கிறவன் 2ஆம் மரணத்தினால் என்ன செய்ய மாட்டான், சேதமடைய மாட்டான். அதே 2வது அதிகாரம் 14வது, ஜெயம் கொள்கிறவனுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது,
அவனுக்கு கொடுக்கப்படுது. முதலாவது ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சம். முதலாவது அவன் மரணத்தை என்ன செய்ய மாட்டான், அவன் காண மாட்டான், அவன் நித்திய ஜீவன் என்ன செய்வான், சுதந்திரித்துக் கொள்வான். அப்ப இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாம் ஒரு மரணத்தினால என்ன செய்யப்படுவதில்லை, அவன் வந்து சேதப்படும். அவனுக்கு அதனால எந்த ஒரு சேதமும் என்ன செய்யாது, வராது. இரண்டாவது மரணத்தினால அவனுக்கு சேதம் வராதுன்னு சொல்லப்படுகிறது. மூன்றாவது சொல்ல அவனுக்கு சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சில மறைவான மன்னாவை என்ன செய்வாராம், ருசிக்க கொடுப்பார். மறைவான மன்னா அப்படிங்கிறது நிறைய வேதத்துடைய நிறைய ரகசியங்கள் ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களுக்கு என்ன செய்வார், அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். அது அவங்களுக்கு என்ன செய்யும், மிகவும் ரொம்ப என்ன செய்யும், அது என்ன தேனிலும் தேன்குழிலும் எளிதேனிலும் மதுரமா இருக்கும். மறைவா அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் என்ன செய்வார், ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டா அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம கை கொள்ளும்போது நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்து 26வது வசனத்தை வாசிங்க. ஜெயமொன்று முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவர் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு போல அவர்களை ஆளும். இப்ப அடுத்தால சொல்லப்பட்டிருக்கு என்ன, பிதாவானவர் அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்திருக்கிறாராம், எல்லா ஜனங்களும் மேலே அதிகாரம் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆளுகை என்ன செய்திருக்கிறார், கொடுக்கிறார். அவர் நினைச்சா எல்லாம் என்ன செய்ய முடியும். பிதாவுடைய அதிகாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யுது இருக்கு. அதே போல ஜாதிகளுக்கு மேல என்ன செய்வாராம், நமக்கு அதிகாரங்கள் ஆளுகளை என்ன செய்வாராம், கொடுப்பார். அப்ப அந்த ஜெயத்தை அவருக்கு எவ்வளவு மேன்மை பாருங்க. ஜெயம் வந்து என்ன செய்யுது, நம்ம சின்ன சின்ன காரியங்களை நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயிக்கும் போது எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை நமக்கு என்ன செய்யுது, நமக்கு கொண்டு வருகிறது. 3வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்க. அவருக்கு நடுவஸ்திரத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் குறிப்பிட்டு கொண்டார். என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாக நாமத்தை அறிக்கை. ஜெயம் கொடுக்கிறவனுக்கு ஜெயம் கொடுக்கிறவன் அவனுக்கு என்ன செய்யப்படணும், வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் நாமத்தை என்ன செய்வேன், அறிக்கையிடுவேன். நம்ம என்ன செய்வார், எல்லாருக்கும் முன்பாக நம்ம என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார். எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நம்ம என்ன செய்வார், மேம்படுது. வேதத்தில் சொல்லப்படும் தூதர்களுக்கு முன்பாகவும் இந்த பிதாவுக்கு முன்பாகவும் நம்மளை என்ன செய்வார், அவர் நமக்கு ஒரு வெண் வஸ்திரம் தரித்து மேன்மையான ஒரு அனுபவத்தை நமக்கு என்ன செய்வார், நாம பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் யாருக்கு வாஞ்சிக்கிறீங்களா, வாஞ்சித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை வந்து பெற்றுக்கொள்ளணும். வாஞ்சிக்க வேண்டும். அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், சின்ன சின்ன காரியங்களை நம்ம சின்ன சின்ன காரியங்கள் ஜெயிக்கணும், ஜெயிக்க பழகணும். அப்படி ஜெயிக்க பழகும் போதுதான் நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து கடந்து வரும். இல்லைன்னா நம்ம அதில் வந்து விழுந்து போகிறவர்களா இருப்போம்னு சொன்னா, தோல்வியை தழுவி கொண்டே இருப்போம்னு சொன்னா நிச்சயமா நம்ம வந்து நம்ம மேன்மையான காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால வாழ்க்கையில் வருகிற அநேக காரியங்கள், சோதனைகள், இச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறந்த ஆவியானவனும் சொல்லுவார், இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். சாத்தான் சிலதை கேளு, அது வாழ்க்கை சொல்லுவான் சாத்தான். ஆனால் ஆவியானவன் உங்களை வந்து பேசுவார். பேசும்போது நுழையது உனக்கு தேவையில்லை, இது வேண்டாம் அப்படின்னா விட்டு என்ன செய்யணும், விட்டுறணும். சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய சொல்லுவார், செய்யணும். சில காரியங்கள் வேண்டாம், போதும், நிறுத்து, திரும்பிடு அப்படின்னு சொல்லுவார். என்ன செய்யணும், திரும்பிடணும். ஆவியானவருக்கு நம்ம முழுமையை இடம் கொடுக்கணும். நம்முடைய மனசு, நம்முடைய காரியங்கள் நம்ம சாரக்கூடாது. ஆவியானவரோட சார்ந்து நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். அப்போ ஆவியானவரோட சார்ந்து நம்ம வாழ பழகிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து எல்லா காரியங்களும் என்ன செய்ய முடியும், ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொண்டு ஜெயித்து நம்ம போறதுக்கு என்ன செய்ய முடியும், ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். அதுதான் அந்த கொரிந்தியர் சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் சொன்னா நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு என்ன செய்யும், நாம ஜெயம் நமக்கு என்ன செய்யும், அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஒரே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்க ஒரு சுகர்த்தியே இல்லை. நம்ம வீணான விசுவாசத்தை கொண்டிருக்க கூடாது. ஏன் அந்த விஷயம் வீணான விசுவாசத்தை இதயத்துல நாங்கள் வைத்து நாங்கள் ஏமாந்து போகாதபடி நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நாங்கள் அதை நிலைத்திருக்க அந்த நித்திய நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. நாங்கள் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் எங்களுக்கு இது உண்டு, ஜெயம் உண்டு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் தாரக்கூடிய அந்த நாட்களை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜோமனும் அந்த காரியங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிச்சயமா செய்வார் என்பதில் இந்த ஒரு சந்தேகம் நம்ம தெரியும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு